மலேசிய இந்தியர்களின் கல்வி அடையாளமாக இருக்கும் தமிழ் பள்ளிகளில் நம் மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவை கண்டு வருகிறது. ஜனவரி 12 பள்ளி காலாண்டு தொடங்கிய நிலையில் தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விடவும் குறைவாக இருப்பதாக மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பான LPS தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை 11,021ஆக இருந்தது. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு முதலாம் ஆண்டில் பதிவு செய்த மாணவர்களின் எண்ணிக்கை 10,330 மட்டுமே. கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு 691 மாணவர்கள் குறைந்துள்ளனர். மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பான LPS வெளியிட்டிருக்கும் அறிக்கையின் வாயிலாக தமிழ் பள்ளிகள் அமைந்துள்ள 11 மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திலும் சுமார் 30 முதல் 200க்கும் குறைவாக மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். பெர்லிஸ், கெடா, பினாங்கு, பேரா, ஸ்லாங்கூர், ஜொகூர், கோலாலம்பூர் ஆகிய மாநிலங்களில் உள்ள தமிழ் பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை சரிவை கண்டிருக்கும் நிலையில் நெகிரி செம்பிலான், பகாங், மலாக்கா ஆகிய 3 மாநிலங்களில் உள்ள தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் பதிவு எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. நெகிரி செம்பிலானில் கடந்த ஆண்டு 1038 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இவ்வாண்டு 1070 மாணவர்கள் என கூடுதலாக 32 மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். பகாங்கில் கடந்த ஆண்டு 285 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இவ்வாண்டு 296 மாணவர்கள் என கூடுதலாக 11 மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். மலாக்காவில் கடந்த ஆண்டு 217 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இவ்வாண்டு 323 மாணவர்கள் என கூடுதலாக 106 மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். கெடாவில் கடந்த ஆண்டு 923 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இவ்வாண்டு 880 மாணவர்கள் மட்டுமே முதலாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளனர். பினாங்கில் கடந்த ஆண்டு 824 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இவ்வாண்டு 743 மாணவர்கள் மட்டுமே முதலாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளனர். பேராக்கில் கடந்த ஆண்டு 1615 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இவ்வாண்டு 1497 மாணவர்கள் மட்டுமே முதலாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளனர். ஸ்லாங்கூரில் கடந்த ஆண்டு 3574 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இவ்வாண்டு 3211 மாணவர்கள் மட்டுமே முதலாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளனர். ஜொகூரில் கடந்த ஆண்டு 2013 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இவ்வாண்டு 1840 மாணவர்கள் மட்டுமே முதலாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளனர். கோலாலம்பூரில் கடந்த ஆண்டு 523 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இவ்வாண்டு 460 மாணவர்கள் மட்டுமே முதலாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளனர். பெர்லிஸில் கடந்த ஆண்டு 8 மாணவர்கள் பதிவு செய்திருந்த நிலையில் இவ்வாண்டு 7 மாணவர்கள் மட்டுமே முதலாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளனர். கிளந்தானில் கடந்த ஆண்டு ஒரே ஒரு மாணவர் மட்டுமே பதிவு செய்திருந்த நிலையில் இவ்வாண்டு 3 மாணவர்கள் முதலாம் ஆண்டில் பதிவு செய்துள்ளனர். புள்ளி விவரங்களில் ஆய்வின்படி 2023ஆம் ஆண்டு 11,712 மாணவர்களும் 2024ஆம் ஆண்டு 11,568 மாணவர்களும் 2025ஆம் ஆண்டு 11,021 மாணவர்களும் என தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிவை நோக்கியே செல்கிறது. இவ்வாண்டு மொத்தம் 10,330 மாணவர்கள் மட்டுமே தமிழ் பள்ளிகளில் முதலாம் ஆண்டு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டு பிறந்த குழந்தைகள் தற்போது 7 வயதை அடைந்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு மலேசியாவில் மொத்தம் 4,87,957 குழந்தைகள் பிறந்திருப்பதாக மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. அதில் இந்திய குழந்தைகள் 4.1 விழுக்காடு, அதாவது மொத்தம் 19,836 இந்திய குழந்தைகள். தற்போது முதலாம் ஆண்டில் நம் இந்திய சமூகத்தின் 19,836 குழந்தை பதிவு செய்திருந்தாலும் தமிழ் பள்ளிகளில் 10,330 குழந்தைகள் மட்டுமே பதிவு செய்துள்ளனர். 9,506 குழந்தைகள் தமிழ் பள்ளிகளில் சேர்க்கப்படாமல் மாற்றான் பள்ளிகளில் பதிவு செய்துள்ளனர். விரைவில் தமிழ் பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு வெளியிடப்படும் என்று மலேசிய தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டமைப்பான LPS தெரிவித்துள்ளது. தொடர்ந்து நம் தமிழ் பள்ளிகளில் நம் சமூகத்தின் மாணவர்களின் எண்ணிக்கை சரிவடைந்து வருவது வருத்தமளிக்கும் உண்மைதான். இதற்கு பல காரணங்களை சமூக ஆர்வலர்களும் மொழி உணர்வாளர்களும் சுட்டிக்காட்டுகின்றனர். முதன்மையாக பெற்றோர்களுக்கு சமூகத்தின் மீதும் மொழியின் மீதுமான உணர்வு குறைந்து வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மொழி குறித்த உணர்வே இல்லாமல் தமிழ் சோறு போடுமா என்று தற்குறித்தனமாய் தாய்மொழியை அவமதிக்கும் கேவலங்கள் நம் இனத்தில் மட்டுமே இருப்பது வெட்கக்கேடு.
உலகின் உன்னத மொழியை வரமாக பெற்றும் எட்டி உதைக்கும் கோமாளிகளுக்கு என்ன சொல்லியும் புரியாது. மொழி அனாதையாய் பிற்காலத்தில் நம் பிள்ளைகள் திரியுமே என்கிற அபாயம் உணராத பெற்றோர்கள் இன்று மாற்றான் பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்த்து மகிழலாம். ஆனால் எதிர்காலத்தில் அந்த தவறுகள் வலியாய் மாறும். அவர்களின் அடுத்தடுத்த தலைமுறைக்கு என்பதே நிஜம். சரி, தமிழ் பள்ளிகளில் நம் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவுக்கு பெற்றோர் மட்டும்தான் காரணமா? காரணங்கள் எல்லா தரப்பிலுமே இருக்கின்றன. தன் பிள்ளைகளை தமிழ் பள்ளிகளில் சேர்ப்பதால் என்ன நன்மை? வீட்டில்தான் தமிழ் பேசுகிறோமே என்கிற பெற்றோர்களின் மனநிலையை காட்டிலும் தமிழ் பள்ளிகளின் தரமின்மை, நிர்வாக சிக்கல், ஆசிரியர்களின் மெத்தன போக்கு என்கிற பல காரணங்களையும் பெற்றோர்கள் முன்வைக்கின்றனர். தமிழ் பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்பினால் பள்ளி சீருடை உட்பட போக்குவரத்து வசதிகள், பொருளியல் சிக்கல்கள் என நம் மாணவர்களுக்கு ஆதரவளிக்க பெரும்பாலான பொது இயக்கங்கள் முன்வருகின்றன. அப்படியான பொது இயக்கங்களை அடையாளம் கண்டு மாணவர்களுக்கான ஆதரவை பெற வேண்டிய பொறுப்பு பள்ளி தலைமை ஆசிரியர்களின் கடமை. ஆனால் தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்களில் பலரும் பொது இயக்கங்களிடம் இருந்து பொருளாதார ஆதரவை மட்டுமே பெறுகின்றனரே தவிர அவர்கள் மூலமாக பெற வேண்டிய தொடர் ஆதரவுகளை புறக்கணிப்பும் செய்வதாக பெற்றோர் தரப்பும் குற்றத்தை முன்வைக்கின்றனர். பெரும்பாலான தமிழ் பள்ளிகளின் விவரங்களும் தரவுகளும் முழுமையாக இல்லை. கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ வலைத்தளங்களிலும் கூட தமிழ் பள்ளி குறித்தான விவரங்கள் பல ஆண்டுகள் பழமையானதாகவே உள்ளது. பெரும்பாலான தமிழ் பள்ளிகளில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளும் போட்டிகளும் சடங்குக்காக நடத்தப்பட வேண்டும் என்கிற சூழல்தான் நிலவுவதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஆசிரியர் பணி அறப்பணி என மேடைகளில் நாம் முழங்கினாலும் அவர்களின் பணிச்சுமைகளால் ஆசிரியர்கள் பலரும் இதுவும் ஒரு பணிதான், மற்ற பணிகளைப் போல கற்பித்தலும் ஒரு பணி என்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பொறுப்புகளை அறிந்து சேவையாற்றும் ஆசிரியர்கள் நம் இனத்தில் அதிகம். நிர்வாகத்தின் தலைமை நிர்வாகத்தின் பணிச்சுமைகளால் அவர்களும் தாங்கொணா துயரத்திற்கு ஆளாகிறார்கள். அதோடு குழந்தைகள் மீதான அதீத பாசத்தில் ஆசிரியர் கண்டித்தாலே பள்ளிக்கு ஓடி வந்து ஆசிரியரை அவமானப்படுத்தும் பெற்றோர்களும் இருப்பதும், அத்தகைய பெற்றோர்கள் அந்த பள்ளி சரியில்லை என்று சொல்வதும் நம் தலையில் நாமே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வதற்கு சமம்தான். நாம் வாழ்கிறோம், நம் இனம் இந்த தேசத்தில் உயிர்ப்புடன் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் தமிழ் பள்ளிகள். நம் இந்திய சமூகத்தின் அடையாளம் நம் தமிழ் பள்ளிகள் என்கிற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். எனவே பள்ளிகளை குறை சொல்லும் பழக்கத்தை முதலில் கைவிடுங்கள் என்கின்றனர் கல்வியாளர்கள். தமிழ் பள்ளியில் ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த தமிழ் பள்ளியில் தலைமை ஆசிரியர் சரியில்லை, பள்ளியின் அடைமலையும் தரமும் மேம்படாமல் இருக்கிறது, பெற்றோர் ஆசிரியர் சங்கமும் பள்ளி வாரியமும் சரியில்லை, நான் கேள்வி கேட்பதால் என் பிள்ளையை ஒதுக்கி வைக்கிறார்கள் என பல்வேறு காரணங்களை அடுக்கும் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட முன்வர வேண்டும். முறையாக புகார் அளித்ததால் பல தலைமை ஆசிரியர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். அதேவேளை தமிழ் பள்ளிகளில் படித்த தன் பிள்ளைகளை மாற்றான் பள்ளிகளுக்கு அனுப்பும் அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்நிலையில் பெற்றோர்களிடம் மட்டும் நாம் தமிழ் உணர்வை எதிர்பார்ப்பது நியாயம் இல்லைதான். ஆனாலும் அப்படியான கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். நம் தமிழ் பள்ளிகள் நிலைக்க வேண்டும். அதற்கு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தமிழ் பள்ளிகள் நம் இந்திய சமூகத்தின் அடையாளம் என்கிற உணர்வு எழ வேண்டும். பல் இனம் வாழும் இது மாதிரியான தேசத்தில் நம் அடையாளமாய் விளங்குவது தமிழ் பள்ளிகளும் தமிழ் பத்திரிகைகளும் தான். ஆனால் அந்த இரண்டையுமே தவிர்ப்பது நம் அடையாளத்தை நாமே குளிதோண்டி புதைப்பதற்கு சமம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தமிழ் போல் சிறந்த ஆசான் உலகில் இல்லை என்பதை மட்டும் நினைவில் வையுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.